கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது சிலைக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்பேத்கரின் சிலைக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம், முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று அம்பேத்கர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கும் பின்னர் சட்டப்பேரவை எதிரில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக மகளிரணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜலட்சுமி தலைமையில் அம்பேத்கரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் மாவட்ட கழகம் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நகராட்சிக்குட்பட்ட 27 வார்டுகளுக்கு மொத்தமாக 28 பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சு. ரவி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ. ஹரி பங்கேற்று பூத் கமிட்டி முகவராக நிர்ணயித்தவர்களை நேரில் ஆய்வு செய்தார். சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உட்பட பூத் கமிட்டி கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர்.